லீவு. சரி, இவர் அஜய் என்ன பண்றாரு? ரொம்ப சாட்டை பண்றான் சார். சைட்டுக்கு போனாலும் போக மாட்டேன்றான். என்கிட்ட சண்டை போட்டுட்டே இருக்கான். நான் மேல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் சார். மேல போய் என்னமா பண்றான்? போய் பிஜி போய் செக் பண்ண போறானா? அவன் பிஜியை செக் பண்றது அவனுக்கு என்ன வேலைன்னு கேக்குறேன் நான் போய் கொஞ்சம் பாருங்க சார். ஐயோ டேய், அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். அமைதியாரு, நான் நேர்ல மேல போறேன். இன்னைக்கு அவனை இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சராயிரும். நீ பாக்குற சகல என் அடிய பார்த்து என்ன பண்ணா தீரும்? கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாத பையனா இருக்கானே அவன். ராம ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் எனக்கு. வனிதா, இதோ வந்துட்டேன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங்மா. இவர் அஜய் என்ன பண்றாரு? அஜய் வந்தாங்க சார். வந்துட்டு சைட்டுக்கு போக சொன்னேன். ரொம்ப சாட்டை பண்றான் சார். சைட்டுக்கு போனாலும் போக மாட்டேன்றான். என்கிட்ட சண்டை போட்டுட்டே இருக்கான். நான் மேல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் சார். மேல போய் என்னமா பண்றான்? போய் பிஜி போய் செக் பண்ண போறானா? அவன் பிஜியை செக் பண்றது அவனுக்கு என்ன வேலைன்னு கேக்குறேன் நான் போய் கொஞ்சம் மேல போய் எழுந்துட்டு வர போறேன்னு சொல்லிட்டு போனான் சார். அவன் பண்ற சேட்டை நீங்களே பாருங்க. ஐயோ டேய், அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். பாருங்க சார். என்னம்மா மொட்டை மாடியில போய் என்னம்மா பண்ணிட்டு இருக்கான் இவன்? வேலை செய்யவில்லை, எம்மத்திட்டு இருக்கேன் நானு. வேலைக்கு போகாம ஓப்பி அடிக்கிறது எவ்வளவு நல்லா இருக்கா. இதுக்குதான் சொன்னேன் அவங்க அம்மா கிட்ட, இவனா வேலைக்கு ஆக மாட்டான், இவனா வேலைக்கு நம்ம சேர்த்தா சரி வராதுன்னு சொன்னா கேக்குறாங்களா அவங்க? அவங்க கடமை முடிஞ்சுன்னு கொண்டு வந்து இங்க விட்டு போயிடுறாங்க. அவன் பண்ற சேட்டை கொஞ்சமா பண்றான். தள்ளு. அமைதியாரு, நான் நேர்ல மேல போறேன். மேல போய் அவருக்கு இன்னைக்கு அனுப்பிச்சு விடுறேன் வேலைக்கு. சொல் பேச்சு கொஞ்சமாவது கேக்குறானா அந்த பையன்? நீ வா. இன்னைக்கு அவனை என்ன பண்ணா தீரும்? கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாத பையனா இருக்கானே அவன். என்ன வேலை சமாளிக்கிறது? சொன்னா வேலை இல்லைன்னா அவங்க அம்மாவும் கேட்க மாட்டேங்கிறாங்க. ஆனா அவனா வந்து உட்கார்ந்துக்கிறாங்க. ராம ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் எனக்கு ஒரு குறையும் இல்ல. நான் தாண்டா இந்த மல்லாக்கப்படுத்தி விட்டத்தை பாக்குறது எவ்வளவு சுகம். அதுவும் கால விரிச்சு தூரல என்ன காத்தோட்டம். கேக்குறேன் தம்பி. என்னம்மா வரம் கேட்கணும் உங்ககிட்ட? வரலாம் இல்ல சார். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பிஜி இது மோட்டர் மேல அதை கிளீன் பண்ணலான்னு வந்தேன் சார். எந்த மோட்டர்? யார் சொன்னா அந்த கிளீன் பண்ண சொல்லி? யார் சொன்னா? நீ சொன்னியாமா? சொல்லல. தண்ணி அழுக்கா இருக்குன்னு சொல்ல. இங்க நான் பேசிட்டு இருக்கேன். அங்க என்ன? ஆமா சார். உனக்கு என்ன வேலை கொடுத்த? சைட்டு தானே போய் சொன்ன காலைல. என்ன பண்ணிட்டு இருக்க? அதான் சொன்னதுல சார், டேங்க் கிளீன் பண்ணான்னு. டேய், உனக்கு பிஜில இங்க வேலையே இல்ல. ஆமா. ஆமா ஆமான்ட்டே. சாரி சார். கிளம்பு. எடு, செல்ல எடு. வீட்டுக்கு போறியா சைட்டுக்கு போறியா? சைட்டுக்கு போயிடுறேன். எடு. சாரி ஐயா. வேணாமா? சாரி சார். என்னது சாரி சார்? பிஜிக்கு ராஜாவாமே நீனு? அப்படிலாம் அப்படியா? ஐயோ, எந்த பிஜிக்கு ராஜா நீனு? எந்த பிஜிக்கு இல்ல சார். அப்ப நாங்களாம் யாரு? அப்ப நாங்க யாரு? வா. ஆனா நீ எல்லாம் திருந்தவே மாட்டேன். உன்னெல்லாம் என்ன சொல்லி திருத்துறதுன்னு எனக்கு ஒன்னும் புரியல. மூதேவி, உன்னெல்லாம் திருத்தவே முடியாது. எங்களையே திருத்த முடியலன்ற நாங்க எதுன எக்ஸாம் பேப்பர் எப்படி திருத்த போறோம்? சார் சார் சார், எவ்வளவு சொன்னாலும் அடங்குறியா நீனு? டேய் போ போ. இந்தா போயிட்டு கார் ரெடி பண்ணு, நான் இந்த வரேன். சைட்டுக்கு போயிட்டு உன்னை இனிமே நானே தான் பிக்கப் டிராப்பே உன்னை நான் பண்றேன். இனிமே சைட்ல விட்டுட்டு மகனை சாயங்காலம் நான் வந்தாதான் நீ வரணும், இல்லைன்னா சைட்லயே தான் கிடக்கணும். கிளம்பு. நான் இப்ப ஒண்ணு இல்ல, போ கிளம்பு. நம்ம படம் தான் ஓடுது. சரி சார் போ. எல்லாமே எங்க பாரு, பிக் பாஸ் வீடெல்லாம் ஒன்றும் இல்லை. இங்கே 28 கேமரா போட்டு உங்களை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கும். சைட்லேயும் 4 கேமரா இருக்கு. போ வரேன்.
போறேன்.